அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பாடா, ஒரு வழியா காலையில் கண்ணு முழிச்சாச்சு. மணி கரெக்டாக 6 ஆகுது. ஆ, என்னது 6 மணிக்கெல்லாம் செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான்? டேய், ராத்திரி தூங்குனியா இல்லையாடா? மாப்பிள்ள லேட்டாக படுத்து சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். ஆஹா, ஒரே நாளில் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஆயிட்டானே ஐயா. மாப்பிள்ள வாட்ஸ்அப்பில் மஞ்சுவோட ஸ்டேட்டஸு சூப்பர்டா மாப்பிள்ள. நீ யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியலல்ல? அதான் தெரிஞ்சதுக்கப்புறம் பாரு, ஃபைனான்ஸில் கேசியர் வேலையா, லோன் வாங்கித்தாங்கன்னு திடீர்னு வந்து நிற்க போகிறா. மாப்பிள்ள இன்னும் ரீச்சே ஆகலை, அதுக்குள்ளே எதுக்கு மாப்பிள்ள ரிட்டன் விசில் அடிக்கிற? டேய் சிவா, லேடிஸுங்க போடுற ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு நீ ஒரு முடிவுக்கு வந்துடாதடா. மஞ்சுவோட மனசை டச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா கொடு மாப்பிள்ள. டேய், சொந்தமாக யோசிச்சு லவ் பண்ணு. அது மட்டும் இல்லை, அதுதான் லவ்வுக்கும் அழகு. சொல்லிட்டு இல்லை மாப்பிள்ள, யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஆஹா, இனிமே இவன் வேலை செஞ்ச மாதிரி தான். ஆஹா, இன்னைக்கு நம்ம தலைவரோட படம் டிவியில் ஓடுது. தலைவர்னா அது ஒரு தலைவர் தான், நம்ம சூப்பர் ஸ்டார் தான். விசில் அடிக்கணும் போல இருக்கு. விசில் அடித்தா இந்த மஞ்சு நம்மளை அடிக்குமே. அடடா, செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இங்கே வர்றாளே, என்ன பண்ணுவான்னு தெரியலையே. உனக்கு டிவி கேட்குதா? அடடா, டிவியை ஆஃப் பண்ணிட்டாலே. என்ன குலைக்கிற? சாப வர்றியா? நல்லா விட்டுக்கோ, பயமில்லை. என்ன அது இப்போ பயம் இல்லைன்னு சொல்கிறா? அப்போது பார்ட்டி யாரையோ கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பண்ணட்டும் பண்ணட்டும், நமக்கும் நல்லது தான். என்ன மறுபடியும் குலைக்கிற? சும்மா கத்தனை பட்னி போட்டுருவேன். இனிமே நீ சாப விட்டு இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, புரியுதா? அடச்ச, தலைவரோட பாட்டை போடுன்னு சொன்னால் சாபம் விடுறதா சொல்கிறாளே. சரி சரி, அடக்கி வாசிப்போம், இல்லைன்னா அடி வயிற்றுல ஈரத்துணி தான். என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது, எடுப்போம். என்ன அது, செல்ஃபோனை எடுத்துட்டு நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறா. எவ்வளோ சலிப்பு இப்போ இவளுக்கு. உனக்கு வந்த வாழ்வு எனக்கும் வராமையா போயிடும். சொல்லுங்க சிவா. என்ன அது சிவாவா? அது யாரு? ஏங்க ஒரு ஐடியாங்க. என்னது ஐடியாவா? கடவுளே, ஆரம்பமே சொதப்புதே. அது வந்துங்க முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயங்க? என்னை கடித்த உங்கள் நாய்க்கு 16 நாளைக்கு எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கணுங்க. எதுக்குங்க? நாய்க்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கும் பிரச்சனை ஆகிடுங்க. ஏங்க யாருங்க சொன்னது? எங்கள் அப்பத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓல்டுங்க. ஏங்க, நாய் விஷயத்தில் விளையாடக்கூடாதுன்னு வினு சக்கரவர்த்தியே சொல்லியிருக்காருங்க. அவர் யாருங்க? வைத்தியருங்க. சரி சரி, பயப்படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். ஏங்க, உங்களுக்கு தான் நாயினாலே பிடிக்காதே. என்னங்க நீங்கள், இது உயிர் சமாச்சாரமாச்சே. அது மட்டும் இல்லை, வினு சக்கரவர்த்தி வேற சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க. இப்போ போய் பிடிக்கலைன்னா எப்படிங்க? நான் அந்த நாயை கவனிக்கிற கவனிப்பில் 8 நாளில் எல்லாமே சரியாக போயிடும் பாருங்கள். ஏங்க, இது யாருங்க சொன்னது? மருது சொன்னதுங்க. ஆமாம், மருது யாருங்க? எங்கள் அப்பாங்க. பரவாயில்ல, அப்பாவை கூடவே வச்சிருக்கீங்க. கல்யாணம் வரைக்கும் தானேங்க, அதுக்கப்புறம் அப்பா கூட நான் இருப்பேங்க. சூப்பருங்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.